இப்போ நண்பர்கள் அப்படிங்கிறது தேவையா? நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆனால் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடச்சிட்டா அந்த நண்பர்களை தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அவன் உண்மையாக பழகுறான் அப்படிங்கிறது நம்மளால் ட்ரூவாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஏன்னா அவன் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பான், நீ அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்ப. அது எப்படி அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ், ஒரு ஜாப், இந்த மாதிரி பேசிஸில் நல்ல நண்பர்கள் வரும்போது உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் இருக்கும். பட் ஆனால் சில நண்பர்கள் பழகுவாங்க, நல்லா பழகுற மாதிரி பழகுவாங்க. தன் தேவைகள், தன்னுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்களுடைய தேவைகளை முடிஞ்சோடனே நம்மளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த காலத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல நண்பர்கள் ஒருத்தர் கிடைச்சாலும் போதும். அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நல்ல நண்பர்கள் போல் ஒரு சிறந்த புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பன் ஒரு நல்ல நண்பன் கடவுளுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற நண்பர்கள் எல்லாம் காசு பணம் அப்படிங்கிறத பார்த்து தான் அதிகமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காசு இருந்தால் நம்மக்கிட்ட வராங்க, இல்லை அப்படின்னா காசு இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அவங்க தேவைக்கு நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் தான் இப்போ அதிகமாகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் நல்ல நண்பர்களை ஒருத்தனை சூஸ் பண்ணால் போதும். அவனை சூஸ் பண்ணி அவன் வழியாக நம்மள லைஃப்பை நம்ம க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். அப்போ தான் என்ன அப்படின்னா லைஃப்பில் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையே கிடைக்கும்.